இப்பொழுதும் அவரைப் போல நல்லவர் ஒருவரும், இயேசுவை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு செய்தி ஆயத்தப்படுறதில்லை. ஆவியானவர் பப்பு கொடுத்து நம்மளை பருவப்படுத்தி நமக்கு உணர்த்தி தந்த வசனங்கள் இந்த கால பிரயத்தனங்களுக்கு நடுவில் ஆவியானவர் பல இடங்களில் குத்தி சென்று நமக்கு வேறு வசனத்தின் ஆழங்களை நடத்துகிறோம். நம்ம முயற்சித்தாதான் ஆவியானவர் செய்யும். மனப்பூர்வமா ஆண்டவரை எழுதுகிறோம் என்றால் அவர் சகலத்தை நமக்காக செய்யும். நான் எந்த நோக்கத்தை நாடுகிறோம், எந்த நோக்கத்தை தேடுகிறோம் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அந்த பாதையுடன் நான் போகும்போது நமக்கு தேவையாயிருக்கிறதை நமக்கு கற்றுத் தருவார் இல்லையா? ஆனால் ஒரு அருமையான சங்கீத பகுதியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த சங்கீத பகுதியில சுருக்கமான 2-3 வார்த்தைகளை நாம் தான் வாசித்து தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால் அது தள்ள முடியாது. ஆகிலும் இருக்கிற நேரத்துக்குள்ளாரி நாம் அந்த காரியத்துக்குள்ளே கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 1 ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறோம் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் ரட்சிப்பு என்பது பல தருணங்களில் பல தட்டுகளாக நமக்கு தேவன் தருகிற பெரிய பாக்கியம் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அதில் பிரதானமான ரட்சிப்பு என்றால் இந்த உலகத்தில் தன்னுடைய அவ்வளவு நிலைமையில் தனக்கு யாவது கை கொடுக்க இல்லாதிருப்பது எந்த வழியிலும் அவ்வளவுதான் என்ற சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக அந்த சூழ்நிலையில் வந்து கை தூக்கி எடுக்கிற இந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கண்டு கொண்டவர். தன்னுடைய அப்பல்ல நிலைமையில் இனி அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன செய்வது முடியாது என்றெல்லாம் மனசில் எண்ணி திகைத்து கலங்கி வாழ்க்கை சொல்லுகிற அளவுக்கு சோதனைகள் தாகி, நெருக்கடிகள் உண்டாகி, முடிவில் ஒரு வழியும் இல்லாதிருக்க எதிர்பாராத வண்ணமாய் தன் வாழ்க்கையில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்ட இரண்டாவது ரட்சிப்பு என்பதை நான் பார்க்கும் போது பூமியில் தேவன் உண்டோ என்று ஒரு மனுஷன் உள்ளத்தில் கேள்வி எழும்பி அந்த கேள்வி நிமித்தம் இந்த தேவனை சந்திக்க இல்லை, எனக்கு சந்திக்க இயலவில்லை என்றால் மறித்து விடுகிறேன் என்று சொல்லி உண்மையாய் தேடின மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். மரணம் படுக்கையில் இன்னும் 3ஆம் தருணம் பார்க்கும் போது ஒரு மரணம் படுக்கையில் ஆயிருக்கிற மனுஷன், ஒரு வியாதி படுக்கையில் ஆயிருக்கிற மனுஷன், ஒரு கடற்கண்ணியில் கடன்கள் மீட்ட வழியில்லை என்று கதவை கலங்குகிற ஒரு மனுஷன், எதிர்பாராத தன் வாழ்க்கை முடித்து போடுவோம் என்கிற நிமிஷத்துல, எனக்கு மரணம் தான் என்கிற நிமிஷத்துல அந்த மரண வியாதியில் வந்து தூக்கி எடுத்து அந்த மரண வியாதியில் வியாதி படுக்கையில் இருந்து அதை விடுவித்து சாலையை கண்ட கண்ணியில் இருந்து மீண்டும் வழிகளை தொடர்ந்து கொடுத்து தேவனை சந்திக்கிற ஒரு சந்திப்பை கண்டு கொண்டவர்களுக்கு கிடைக்கிற ரட்சிப்புகளுடைய தட்டுகள் பரந்தமாக இருக்கிறது. ஆனா நாம் தேவனிடத்தில் இருந்து அடைந்த அந்த தேவன் உண்டோ என்று அறிந்து அவர் உண்டோ என்று தேடி கண்டடைந்து ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்பு உண்டு. அந்த ரட்சிப்பு தான் உண்மையான தேவன் உண்டோ என்று ஒரு மனுஷன் தேடி கண்டுபிடிக்கிறது.
சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி. அப்ப கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் தேடுகிறார், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த அனுபவத்தை யார் தங்கள் வாழ்க்கையில எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் நிகழ்ச்சி போய் இல்லையா? இயேசு கொடுக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மக்கள் வேதத்தில் புதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறவன் ரட்சிக்க. அப்போ விசுவாசம் வரணும், ஞானஸ்நானம் எடுக்கலாம். அப்படின்னா அப்ப நம்ம கண்டுகொண்ட மற்ற ரட்சிப்பு இன்னொரு கட்டிலுள்ள ரட்சிப்பு தான் பிரதானமானது. பைபிள் சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ நம்மளுக்கு தேவ சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிற அநேகர் விசுவாசம் உள்ளவர்களாக ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அப்படி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க அறையிலே சொல்லுவாங்க. ரட்சிப்புக்குள்ள வந்தவர்கள் எப்படி நடக்கணும், அவர்கள் எப்படி இருக்கணும் என்று வேதம் திட்டமாய் உணர்த்துகிற வசனம் தான் சங்கீதம். இதுல நாம் துன்மார்க்கரை பார்க்கலாம், பாவிகளை பார்க்கலாம், பரிகாசக்காரரை பார்க்கலாம். துன்மார்க்கரோடு சேர்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? துன்மார்க்கரோடு சேர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? கழுதையோடு சேர்ந்த கண்டு, கழுதையோடு சேர்ந்த கண்டு. அப்ப துன்மார்க்கரோடு சேர்கிறவர்கள் துன்மார்க்கரை போல இருப்பார், பாவிகளோடு சேர்கிறவர்கள் பாவிகளை போல இருப்பார், பரிகாசக்காரர்களோடு சேர்கிறவர்கள் பரிகாசக்காரர்கள், கொடூரமானவர்களும் துஷ்டன்மாரும் சண்டாளர்களோடு வேதம் சொல்லுது. கொடூரர்கள், துஷ்டன்மார், சண்டாளர்கள், இப்படி உள்ள குரூப்புகளும் உண்டு. அதெல்லாம் எந்த விதத்தில் ஆவியான வளர்க்கிறார் என்பதை எனக்கு தெரியாது. ஆனா துன்மார்க்கரை யாருந்ததை நல்லா தெரியும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகள் அலங்காரத்தை தரித்துக் கொண்ட பிள்ளைகள் அவருடைய வசனத்தை பாடி நடக்க இல்லையா? அப்படி நடக்காதவர்களுக்கு பேருதான் யாரு? அப்படி இப்ப யாரு துன்மார்கள்? யாரு துன்மார்கள்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய அலங்காரத்தை தரித்துக் கொண்டவர்கள் அவருடைய வசனத்தின்படி நடவாதவர்களாய் காணப்பட்டால் அவருக்கு கொடுக்க பேருதான் துன்மார்க்கன். அப்ப நம்ம வசனத்தை கை கொண்டு நடக்கிறேனா? நான் வசனத்தை கை கொண்டு நடக்கிறேனா? பேஷன் தெரிஞ்சுக்கணும் பர்வத்துக்கு போக இந்த ரட்சிப்பு ஏதெങ്കിലും விதத்தில் ஒரு சினிமா நடிகை குறைய சம்பாதிச்சு பாவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ரட்சிப்பு இல்லை இல்லையா? அப்படி செய்தவங்க எல்லாம் பூமியில செத்து போயிடுச்சு. ஆனா இது அப்படி இல்லை. மனுக்குலத்தின் நடுவில் மனுமக்களை பாவத்தில் இருந்து மீட்டெடுக்க இயல இந்த பூமியில் யாராலும் கூடாது இருக்க. எந்த மனுஷனாலும் பாவத்தில் இருந்து மனுஷனை மீட்டெடுக்க முடியல. ஏனென்றா அவன் மனுஷன் பரப்பிலே பாவியான இருக்கிறான். தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், தாயின் கற்பத்திலே பாவத்திலே துப்புளத்தில் தாய் என்னை பாவத்திலே பாவத்தில்தான் போராட்டம்.
பாவியாக இருக்கிற ஒரு மனிதன் இன்னொரு பாவியோட பாவத்தை பரிகரிக்க என்ன செய்தாலும் அதை செய்ய முடியாது. காரணம் நீயே பாவி, உனக்கும் பரிகாரம் யாருக்கு தெரியும்? உனக்கே பாவத்துக்கு பரிகாரம் இல்லாத அடுத்தவனுக்கு நீ பரிகாரம் பண்ணணும். அப்ப பாவம் இல்லாத ஒருவருடைய பரிகாரமாய் இருக்கிறதே, வேதம் சொல்லுகிற பரிகாரமாய் இருக்கிற ஒரு வழி யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு மட்டும்தான் ரட்சிப்பை கொண்டு வர. ஆனா பாவம் இல்லாதவனாய், பாவம் இல்லாதவனை யார் உண்டு? தேவனை தவிர வேற யாரும். அப்ப பாவம் இல்லாதவர் யாரும் இந்த பூமி, தேவனை தவிர யாரும் இல்லை. மனுமக்களை பாவத்திலிருந்து வீண்டெடுக்க யாரு வரணும்? தேவனே. எத்தனை பேர் ஒத்துக்கொண்டீங்க? பாவமுடைய மக்கள், பாவத்தில் வாழ்கிற மக்களுக்கு பாவ பரிகாரத்தை உண்டு பண்ண பாவம் இல்லாதவராய் இருக்கிற ஒருவர் தான் வர வேண்டுமானால் அந்த பாவம் இல்லாதவர் தேவன் சொல்லுகிற ஒன்று கரைகள் அப்ப நம்மளோட வீட்டில் யாருதான் வரணும்? தேவன் தான் வரணும்னா 1:3 நம்ம வாசிக்கும் போது சொல்லுறது 1:3 என்ன சொல்லுகிறது? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஒரு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதை சொல்லுவோமே, சத்தமாகவே சொல்லுங்க. மாம்சத்திலே பைபிள் சொல்லு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு என்ன செய்தார்? அப்போஸ்தலர்கள் அது 2ஆம் அதிகாரத்தை கடவுள் சொல்லும் போது 2ஆம் அதிகாரம் அது 28வது வசனத்தை படிங்க. தேவன் தம்முடைய சுயத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை வைப்பதற்கு பரிசுத்தாவிகளை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. யாரு? நம்ம யாருக்கு சொல்லுவோம்? இயேசு. ஏன் மாம்சத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒரு மனம் சொல்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். அவர் தோன்றுவதற்கு முன்னே, இந்த தேவன் தோன்றுவதற்கு முன்னே அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்நாமம் அவர் இந்த உலகத்தில் பிறந்து நமக்கு அந்த நாமத்தை வெளிப்படுத்தும் வரைக்கும் பூமியில் சகல மனுஷர்களுக்கு மறைக்கப்பட்டு கடைசி நாட்களில் நமக்கரைகளை திருமணம் பெற்ற சித்தம் கொண்ட தேவன் அந்த நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தும். தேவனுடைய நாமத்தை நமக்கு நம்ம இயேசுன்னு சொன்னா அது என்ன? இயேசுன்னு சொன்னா என்னன்னு சொன்னீங்க? அது தேவனுடைய நாமம். இயேசுன்னு சொன்னா தேவன் எத்தனை தெய்வம் உண்டு? அப்ப பிதாவை யாரு? பிதாவை யாரு? குமாரன் யாரு? பரிசுத்தாவி யாரு? எத்தனை தெய்வம் உண்டு? ஒரே தேவன் சொல்றீங்க. அப்ப பிதாவு எங்க இருக்காங்க? குமாரன் எங்க இருக்கிறாங்க? பரிசுத்தாவி எங்க இருக்காங்க? இல்லையா?
அதெல்ல தேவனுடைய தோற்றம். எந்த தோற்றம்? ஆவியாயிருக்கும் போது இருக்கிற ஒரு தோற்றம், ரூபமாயிருக்கும் போது இருக்கிற ஒரு தோற்றம். ரூப மகிமை அடைந்த பிற்பாடு, பூமியில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு மகிமையில் சேர்க்கப்பட்ட பிற்பாடு, அங்கிருந்து புறப்பட்டு வருகிற தோற்றம். பிதாவினால் இப்போது கர்த்தாவே நீர் எங்கள் பிதா. இரண்டாவது தோற்றம் மனு குலத்தின் நடுவில் மனு உருவெடுத்த போது அவருக்கு இருந்த தோற்றம் இயேசு என்ற மனுஷ தோற்றம். அவர் பூமியில் ஆவியா இருக்கிறவர் தமக்கு ஒரு ரூபத்தை எடுத்தார். அந்த தோற்றம் தான் கிறிஸ்து என்கிற தோற்றம். அந்த கிறிஸ்து என்கிற தோற்றம் தான் இப்ப எப்படி இருக்கிறார்? மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியாக நமக்கு நடுவில் வந்து தேவனும் அவர்தான், பிதாவும் அவர்தான், குமாரனும் அவர்தான், பரிசுத்த ஆவியும். அதை சும்மா சொல்லும் போது விளையாட்டா தெரியும், அது நேரடியா வந்து பேசும்போது எல்லாருக்கும் தெளிவா தெரியும். அது ஆபத்து சொல்லாம ஒரு ஊழியக்காரரும் ஒரு விசுவாசிக்காரரும் போக முடியாது. ஏதோ ஒரு மீடியாவினுடைய கேட்டதினால, வசனத்தினுடைய கேட்டதினால அதை என்ன செய்யாது, எளிதா முடியாது. மத்திருந்து கேட்கணும். அல்லையா? பேசுறது சொல்ல பின்னால 2 பேர் கடந்து போறாங்க. நீங்க யாரும் தெரிவிக்கிறீங்க கேட்டா, நீர் எங்கே தங்கி இருக்கிறது கேட்டார். வாழ்ந்து பார்த்த தரவுக்கு நீர் இவர்தான் யாரு? இவர்தான் அறிந்து கொண்டாங்க. அவங்க போய் சுவிசேஷம் சொல்ல முடியும். இதுதான் மேசியா கிறிஸ்து. கேட்டவனும் கடைசி அந்த ஆண்டவரே அப்ப வந்து கேட்டு நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படி தேவனே வெளிப்பட்டு நமக்கு விளங்க பண்ணின ரட்சிப்பு தேவன் பண்ணின ரட்சிப்பு. தேவன் மாம்சத்தின் வெளிப்பட்டு தேவன் தமது சுய ரத்தத்தை சிந்தி நமக்கு உண்டு பண்ணி வந்திருக்கிறார் ரட்சிப்பு பெற்றவங்க இனிமேல் கொண்டு தேவன பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது என்ன? தேவனுக்கு தேவன பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய விசேஷம் என்ன? ஆரம்பம் என்னது? தேவனுக்கு பயப்படுதலே. நமக்கு எல்லாருக்கும் என்ன காரணம்? யாருக்கு பயம்? தேவனுக்கு மேல பயம் வரணும். எனக்கு மேல ஒரு பயம் வேணும். உலகளுக்கு மேல என்ன வேணும்? பயம். பயம் உலகளுக்கு மேல பயம் வேணுமா? நினைச்சிடாதீங்க. உங்களுக்காக நாலு கொஞ்சம் எல்லாம் தேவனுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் ஆடுறதுக்கு என்ன தகுதி? ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் ஆடுறது என்ன தகுதி வேணும்? சிஸ்டம் என்ன டிகிரி? அதாவது சொல்லு, கரெக்ட் டிகிரி சொல்லுங்க. என்ன வேணும்? எந்த சப்ஜெக்டுக்கு டீச்சரா இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டுக்கு ஒரு டிகிரி, BA or BSc. அதுக்கடுத்து B.Ed, அல்லேலூயா, M.Ed, M.Phil, PhD. இதெல்லாம் இருந்தாதான் யாரு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் என்ற பெயர் வரணும்னா அந்த ஆளு இதெல்லாம் வேணும். இல்லையா? M.Phil, PhD அப்படி எடுத்துட்டு போனாலும் ஓகே. இல்லையா? முடிச்சாங்கதான் யாரு? காலேஜ் ப்ரொஃபஸர். அப்ப சர்ச்சையில் ஊழியக்காரனுக்கு எல்லாரும் வந்து நிற்கிறேன்.
என்ன வேணும்? அறிவு வேணும், அனுபவம் வேணும், ஞானம் வேணும், தேவ கிருபை வேணும், பிரசங்கிக்கிறத உறுதிப்படுத்தும்படியான தேவ வல்லமை வேணும், தேவன் உறுதிப்படுத்தும்படியான அதிகாரம் வேணும். அதுலயா இதெல்லாம் அவரிடத்திலிருந்து சும்மா கிடைக்கும். 10ஆம் கிளாஸ் முடிச்சுக்கிட்டு எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் இல்லையா, 12ஆம் முடிச்சா +2 சர்டிபிகேட், அப்புறம் டிகிரிக்கு போனா 3 வருஷம் டிகிரி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு டிகிரியில என்னது என்ன செய்வாங்க? கிராஜுவேஷன் கொடுப்பாங்க இல்லையா? இந்த கிராஜுவேஷன் கொடுக்கும் போது எத்தனை வருஷம் டிகிரி முடிச்ச பிறகு 2 வருஷம். எதுக்கு? கிராஜுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் படிக்கிட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு நீட்டா முடிக்கிறதுக்கு 2 வருஷம் கொடுத்துக்கிட்டு அந்த 2 வருஷத்துக்குள்ள எல்லாம் முடிச்சுக்கிட்டு கிராஜுவேஷன் சர்டிபிகேட் செய்யணும் இல்லையா? அப்படி சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு ஓடி வந்த வாத்தியாராக முடியுமா? ஓடி வந்த வாத்தியாராக முடியுமா? போய் ட்ரைனிங் சென்டருக்கு போய் எங்க படிக்கணுமோ பிஎட் எதுக்கு நம்ம எடுத்துக்கிற டிகிரிக்கு சமானமாக எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் எடுத்து படிச்சுக்கிட்டு செய்யல. அப்படி போய் அடுத்த ஸ்டெப் இப்படி எல்லாம் பழக்கம் வச்சவங்க தான் இங்க வந்து என்ன செய்ய முடியும் இல்லையா? அப்ப ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யணும்? கிரைம் கொடுத்துதான் ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க? ஊழியக்காரர்களா ஊழியக்காரர்களுக்கு பயப்படும். ஆனா இப்போ மொத்த பயம் யாருக்கு வரணும்? தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்பட்ட யோபின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நீங்க உங்க படிச்சு பாருங்க. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் படிங்க. யோபின் புஸ்தகம் 1-3 வசனம் படிங்க. உத்தமனும் சன்மானும் தேவனுக்கு பயந்து தன்னாத்துக்கு விளங்குவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரர்களும் பிறந்தார்கள். 7,000 ஆடுகளும் 1000 ஒட்டகைகளும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய ஜீவன்கள் இருந்தது வண்டி இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரரை காரணம் என்ன? இவருக்கு இருக்கிற சுவிசேஷம் என்னன்னா உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து இந்த 3 காரியம் நான் செய்தது. இந்த 3 காரியம் தேவனுக்கு யோபு செய்தபடியா யோபுடைய வாழ்க்கையை மிக செழிப்பார். விசேஷம் கிழக்கத்திய புத்திரரையும் யோபை உயர்த்தி வைத்தார். தேவன் எங்கிறது உங்களுடைய கண்ணுக்கு இன்னும் தென்படலை மட்டும்தான். ஆனா 2020 வருஷங்களுக்கு மறுபுறத்தின் நடுவே மதுவில் எடுத்து மனுஷனாய் மாறினார். அவர் இந்த பூமியில் 33 வருஷ காலம் வாழ்ந்தவராய் இருந்தார் என்றதற்கு அடையாளம் தான் நம்ம உபதரிக்க முடியும். நாம என்ன செய்யணும்? நீங்க பயப்படுகிறவர்களா இருந்தா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் ஆலோசனையில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன செய்ய
துன்மார்க்கர் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து அவருடைய வழியிலே கை கொள்ளாமல் நடக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இப்படி இருக்கிற பாரம்பரிய கிறிஸ்தவம் இல்லையா? அதுபோல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணி இஷ்டம் போக ரட்சிக்கப்படுறதுக்கு ஞானஸ்நானம் பெற்று காலங்களுக்கு இஷ்டமானபடி நடந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன யாரு? அதுக்காக உங்களை ரட்சிக்கவே உங்க வழிகளில் நடக்கிறதுக்கு நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இங்க வர வேண்டிய அவசியமே உங்க இஷ்டம் போல எங்க விடாது போகிறேன். அதில் எத்தனையோ கோடி மக்கள் நான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறேன். திருவாரூர் பையன் சிகரெட் இழுத்து சின்ன பையன் வயசாயிருக்கு குடிச்சிட்டு ஏன் குடிச்சிட்டு அவரை என்ன அவனுக்கு அது ஏதோ ஒரு அந்த லெஹரி அவன் தன்னை உண்டாக்கினவரை தேவனை நீத்திக்கிற லெஹரி எனக்கு அது கண்டதும் என் ஹிருதயம் கொதித்தது. நானும் தெரியும் 10 வரைக்கும் 28 வயசு வரைக்கும் இருக்கணும். இப்பதானே ஆட்டங்களே நமக்கு சித்தமான பாத்திரம் என்ன செய்யும்? சொல்ல முடியும். தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள் மீது நடக்கிற பாவம் பாவிகளா இருக்கிறது. மரணம் தங்களுடைய மரணம் என்றால் பாவத்துக்கு சம்பளம். அப்ப பாவிகளா இருக்கிறவர்கள் மரித்தா அவருக்கு பேர் இல்லையா? பாவிகளா இருந்து மரிக்கிறவர்கள் பாவி தரணும் அவர்களுக்கு பாதாள வேலையில் நிலவப்பட்டிருக்கிறது. பாதாளம் என்றால் தேவனுடைய வசனத்தை கேட்டும் அறிந்தும் அதன்படி நடவாமல் பாதாளம் என்ன செய்யும்? பாதாளம் அவர்களை விழுங்கிக் கொள்ளும். அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்தில் நம்ம படிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் நாம் அந்த வசனத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 படிங்க. 5:13-14. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான துண்டத்தால் தாகத்தால் நாவண்டு போகிறார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவண்டு மட்டுமில்லாமல் தொடர்ந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் கவி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். பார்க்கிறோம். மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ளவர்களே பாதாளம் என்றால் வசனத்துக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல், ஆனால் வசனம் தெரியும் கீழ்ப்படிய மாட்டோம், அப்படி நிற்போம் இப்படி நிற்போம்னு சொல்றது நம்மள பாதாளம் என்ன செய்கிறது? பிடித்து கொடுக்கப்படுது இல்லையா? பாதாளம் விழுங்கி போடுகிறது. முடியாது மீண்டு வர. அப்படி மரணம் பாவத்தால் நடிக்கிறவர்களும் தேவனுடைய வசனத்தை அறிந்திருந்தும் அதற்கு செவியோடாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களாய் இருக்கிற பாதாளமும் தங்களில் உள்ளவர்கள் ஆதலால் கருத்தாயிருக்கிறோம். தேவனுக்கு பயன் நடக்கிற மனுஷன் கைக்கொள்ள வேண்டிய முழு காரியம் துர்மார்க்கருடைய ஆலோசனைகள் என்ன செய்யக்கூடாது? ஆலோசனை பாவிகள் அறியாத நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ ஆண்டோட சமூகத்தில் வந்து ஆண்டை அறிந்திருக்கிற, ஆண்டத்துக்கு திருடங்களை பெற்றிருக்கிற, அனுபவித்திருக்கிற, இன்னும் ஆண்டவரத்திற்கு காரியம் ஆயத்தமாயிருக்கான உனக்கு கூட்டாங்க கூட்டத்துக்கு கூப்பிட்டா பண்ணாங்க. கூட்டத்துக்கு போறீங்களான்னு போக மாட்டாங்க. எங்களுக்கு கூட்டமே தெரியாது. கூட்டத்துக்கு போறது போல காட்டுவாங்க. ஆனா வாழ்க்கையில என்ன இல்ல, பாவம் என்ன செய்யல இல்லையா?
அந்த கூட்டத்தில் நீ என்ன செய்கிறார்? பாவிகள் உட்காரும் இடத்துல என்ன செய்கிறார்? பாவிகள் உட்காரும் இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது? அடுத்தது பரியாசக்கார். பெந்தகோஸ்துக்காரன் யாரு? எல்லாரும் யாரு? ஆர்சி உள்ளவங்களுக்கு, சிஎஸ்ஐ உள்ளவங்களுக்கு, HMS உள்ளவங்களுக்கு, ECI உள்ளவங்களுக்கு, சால்வேஷன் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பெந்தகோஸ்து. நீ அந்த கூட்டத்தில் என்ன செய்ய? ஒண்ணு, நீ பேசுறத அவங்க கேட்கணும். ஆனா அவங்க பேசுறத உனக்கு காதிலே இல்லையா? ஆமா, பரியாசக்காரர்களுக்கு அதுபோல இதமாயிருக்கிற ஜாதி மதஸ்தராயிருக்கிறோம். நீ போனா இயேசு நீ சொல்லணும். அவன் 2 அடி தந்தாலும் சுவிசேஷம் சொல்லணும். இல்லையா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்து வந்து புத்தி தெளிந்து வெளியில் வந்து 2 பையன் மேல பல ஆலோசனை போல கருவி இருப்பான். எனக்கு இருந்த ஃப்ரெண்ட் அதுல பார்க்கல 11 வயசு. இல்லையா? 11ஆச்சு. 11 இல்ல, எனக்கு ஒரு 28 வருஷம் வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸ் அவன் இல்லாம நான் இல்லாம அவன் இருந்த ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அவனிடத்துல இயேசுவை பற்றி 2 வார்த்தை சொன்ன வெற்றிக்கப்பட்டு குறித்து அன்பை எனக்கு ரொம்ப அளவில்லாம புசிக்கிற நேரத்துல அவனிட போய் சொன்னேன், இயேசுவை நீ பார்க்க பார்வையில் இயேசு அல்ல, நான் கிட்ட இயேசு வேற என்ன சொன்னாங்க? நீ வேற எது வேணாலும் பேசு, ஆனா இயேசு மட்டும் என்ன சொல்லுங்க? ஏன் கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க, இயேசு எனக்கு நீ என்னைக்கு இயேசு வேணும்னு நீ என்ன பார்த்து கூப்பிடுறது அன்னைக்கு நான் மாறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரிச்சு அதுல எல்லாம் பார்ப்பேன். நான் பெரிய அளவுக்கு அந்த பழைய ஸ்நேகம் ஒன்றும் நான் காட்டுறது இல்லை. அவனும் காரணம் வெள்ள வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு பெத்த கொசு பாஸ்டராக இருக்கிறான். அவன் கொட்டி பிடிச்ச பையனாக இருக்கிறான். அவனுக்கு என்ன தோணும்? பெருமைக்கு என்ன வேண்டாம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க தரிசிக்க முடியாது. அப்படி இருக்கிறான். ஆனா இதுவரைக்கும் அந்த தொடர்புகள் இப்போ இல்லை. வெற்றிப்பு வேண்டாம், இயேசு வேண்டாம், அந்த சம்பர்க்கமே அப்படின்னு சொல்லுகிற யாருக்கு இருந்து அவங்கள்ட்ட போய் பேசு. இயேசு வேண்டாத ஒரு பரியாசக்காரனும் ஒரு பாவியும் ஒரு துன்மார்களும் உனக்கு வேண்டாம். இதுக்குதான் எழுதி சொல்ற துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் காரியத்தில் உட்காரவர்களும் இருந்து அத்தனை வேதத்தில் தீவிரமாக இரவும் பகலும் அதிலே தியானமாக இருக்கிற அவனுடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் நீ பைபிள் எடுத்து படிக்க. பைபிள் எடுத்து எப்ப அப்படி படிக்கணும்? இரவும் பகலும் அடித்து படிக்கணும். சும்மா வாசிச்சா இருக்கும் போது ஆண்டு ஆண்டுமா என்ன செய்யணும்? வசனங்களை கீழ் முடிச்சு படிக்கணும். அதிகாரங்களை கீழ் முடிச்சு படிக்கணும். புஸ்தகங்களை கீழ் முடிச்சு படிக்கணும். 66 புஸ்தகம் தான் உண்டு. நீ 660 வருஷம் தலை இருந்து முடிச்சாங்க. இதென்ன செய்ய முடியாது. இதென்ன செய்ய முடியாது. ஆராய்ந்தறிந்ததின் வெளிச்சத்தில் உன்னால நிற்க முடியாது. அவ்வளவுக்கு ஓடி நிறைந்த புஸ்தகம். மனுஷனை முழுதும் பிரகாசிப்பிக்கிற ஒரு புஸ்தகம். மனுஷனை முழுதும் மாற்றுகிற மறுரூபமாக்குகிற ஒரு புஸ்தகம் உண்டென்றால் அது பைபிள் மட்டும்தான். அந்த புஸ்தகத்தை நேசித்து படிக்கணும். சொன்னது போல உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ இடம் கொண்ட சமாதானம் உண்டாவதே இல்லை. வேதத்தை என்ன செய்யணும்?
நேசிக்கணும். ஒண்ணுல பிரியமா இருக்கணும். வேதத்துல எப்படி இருக்கணும்? பிரியம். படிக்கவங்க சீரியல் எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? டிவி சீரியல் பார்க்க எப்படி இருக்கும்? சொல்லுங்க. ஓ சீரியல் 6 மணிக்கு எந்த சீரியல்? சீரியல் பேருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியும். எனக்கு நான் இருந்த காலத்துல ராமாயணம் இதெல்லாம் தான் கூடி இருந்து. இப்ப வந்து எனக்கு சிலையில வரல. அல்லையா பெருசா வச்சிருப்பாங்க. எங்க ரிமைண்ட் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. அல்லையா ஆனா இப்ப சீரியலும் 6 மணிக்குணும் வீட்டுல அத்தனை பாத்திரம் எத்தனை சாதனை அதெல்லாம் வீட்டுல ஆயிடும். 6 மணிக்கு சோஃபைல உட்காந்து 9 மணி வரைக்கும் 3 மணி 1/2 மணிக்குள்ள சீரியல். அது 3 மணிக்குள்ள 2.5 மணிக்குள்ள என்னது இது 1/2 மணிக்குள்ள சீரியல். இந்த 1/2 மணிக்கு சீரியல் பார்க்கறதுக்கு 3 மணிக்குள்ள அந்த எப்படி வச்சத பார்ப்பீங்க? அந்த 3 மணிக்கும் அந்த புஸ்தகத்தை படிச்சு படிக்க சும்மா படிக்க அந்த கதாபாத்திரங்களை எடுத்துனா நீங்க எந்த கதாபாத்திரத்தை படிக்கணும் ஏதோ எடுத்துக்கொண்டு கத்தருடைய கூட கத்துடன் கூட சீக்கிரிக்கிறவனையானோ கத்தருடைய நம்ம என்ன செய்யணும்? உனக்கு கத்துடனே கூட செஞ்சிருக்க வீட்டு கடமைகள் முடிச்சு வேலைகள் முடிச்சு எல்லாம் நீ வீட்டு கடமைகள் செய்யும் போது நீ வேலை செய்யும் போது ஏசப்பா உனக்கு இருக்கிறது வெளியே 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 கருமாவுல ஸ்ட்ரைட்டா போகணும். நாங்கள் இருந்து நேரம் ஸ்டோரி சில அப்படி போற நேரத்தில் 2 பைக் வாங்க. நான் 2 பைக்கை விட்டேன். அவன் 3வது பைக் வருது. அதை நான் விடுவதற்கு நான் இண்டியன் போட்டாச்சு. நான் கொண்டு போறதுக்கு இண்டியன் போட்டாச்சு. ஆனா இப்போ ஆனாலும் எடுத்துட்டேன். லாரிக்காரன் நான் இண்டிகேட்டர் போட்டிருக்கான். இண்டிகேட்டர் போட்ட கண்டவன அவனுக்கு வேகமா இருந்துட்டு வண்டி எடுத்து எனக்கு பின்னாலே வண்டி எடுத்தேன். நான் அவனை ஓவர்டேக் பண்றதுக்கு நான் என்ன செய்யறேன்? ஓவர்டேக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றதுக்கு என்ன செய்யறேன்? அவனுக்கு சிக்னல் போட்டுக்கிட்டு கையை காட்டுறேன். கையை காட்டினா நான் வேகமா வண்டியில நான் என்ன செய்யறேன்? க்ளோஸ் பண்ணி எடுக்க லாரிக்காரன் வேகமா வந்து நான் வண்டி மூவ் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் வேகமா மூவ் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா? லாரிக்காரன் வண்டியை விட்டு அந்த ஃப்ரண்ட் போனது பக்கத்துல இல்லையா இடிச்சதே இடிக்கலன்னு சொல்லுகிறது போல ஒரு சின்ன ஒரு இது உண்டாக அந்த ஆளு டிரைவர் சத்தம் போடுவோம். திருப்பி பார்த்துட்டு கண்ணு தெரியாது அவருக்கு. நான் இண்டிகேட் போட்டு தர வர அவருக்கு ஸ்லோகமா இருக்கு அப்படின்னு மனசு ஏசப்பா என்ன செய்வீங்க? தட்டி கொண்டிருந்தா நினைக்கிறீங்களா? விழுந்திருக்கு. காலையும் தட்டுப்படவும் இல்லை. வண்டியெல்லாம் விடாமச்சு அவனை நினைக்கணும். அவ்வளவு நினைக்கணும்னு சொன்னான். போகும்போது ஒரு பாவம் செய்ய தூண்டுகிற ஒரு இச்சையும் நமக்கு வரணும். ஏன் அப்படி சொல்றாங்க?
பாவத்தில் உணர்ச்சிகள் என் பாவத்தை நினைச்சு நான் உணர்ச்சிக்கிறேன். பாவத்தை வச்சுக்கிறேன் சுதந்திரிக்க செய்யலாமா? செய்யலாமா? பாவத்துக்கு இடம் கொடுக்கலாமா? அது பாவங்கள் பரிகாசங்கள் படிகளை உதவி எவ்வளவு நேரம் பைபிள் படிக்க முடியும் சொல்லுங்க. இரவு பகலும் வசனத்தின் தியாகமாக இருக்கிற மனுஷன் பைபிள் படிக்க நான் பைபிள் பேசிட்டு சும்மா படிச்சாலும் தெரியாது. எனக்கு ஒரு விஷயம், பைபிள் படித்துக் கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது என்றால் படிக்கிறதுக்குள்ள மூடலாம். ஆனா சிரமம் பைபிள் படிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க சத்தமா நடந்ததுங்க. படிக்கிறது எத்தனைதான் நடிகர் பிறகு பைபிள் எடுத்து படிக்கிறது இதை என்னன்னு பார்த்தா இப்படி பைபிள் எடுத்துக்கிட்டு இப்படி வகையில் எந்த வசனம் இல்லை, அதுல இன்ட்ரெஸ்ட் வசனம் வந்து அதை படிக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படி இப்ப படங்காச்சு இல்லையே. இப்படி எல்லாம் பைபிள் படிக்கிற நாட்கள் எனக்கு வாழும் தலையும் இடிகிறது. அதனால படிச்சு ஒன்றும் மண்டலியா இல்லையே. அப்படி படிச்சு கொண்டு இருக்கும் போதுதான் ஜபக்குறவு நம்மள வந்து திருத்தணும். எத்தனைதான் ஜெயித்தாலும் எனக்கு திருத்த மனசு வரங்க இல்லையே. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு செடல்லையா கிராமியானவர்களா திரும்பி பேசணும். இதுவரைக்கும் படிச்சிருக்கிறது கொஞ்சம் மாற்றி என்ன மாற்றி படிக்கணும். நீ இப்போ ஆபிரகாமுக்கு எடுத்த ஆபிரகாமினுடைய பற்றி எந்தெந்த புஸ்தகங்கள் எழுதியிருக்க அத்தனை இடங்களுக்கு ரிசர்ச் ஆராய்ந்து ஆபிரகாமை குறித்து ஆராய்ந்து உடனடியாக அப்புறம் தான் அதில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரம் நீதிமான்களுடைய துன்மார்க்குடைய எல்லா பகுதிகளில் உள்ள ஆளுகளையும் தியானிக்கிறோம். அபிஷா எப்படி இருந்தானா, யோகா எப்படி அப்படி கதாபாத்திரங்களை எடுத்து படிக்க தாவீதை படிக்க தொடங்கிட்டு சலோமோனை படிக்க தொடங்கிட்டு சலோமோனை படித்த பிறகுதான் பாண்டேலு என்ன சலோமனுக்கு மேலேயே நான் வந்துச்சு. தேவனுக்கு ஆலயம் கட்டினோம் போதாது, ஆண்டவருக்கு விரோதமான பொல்லாத அருவிருப்பிற்கு அது செட்டார். அவன் இடம் கொடுத்து பல தெய்வங்களுக்கு ஆராதிக்க இடத்துல ஆயத்தம் கொடுத்த இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு இஷ்டம் போல ஏற்கனவே நீங்க வச்சுருவாங்க. அதுக்கு போய் உங்களுடைய ராஜா பிடிச்சது அநியாயங்கள், அந்த ராஜாவுடைய தவறுகள் இல்லையும் தனித்தனியாக அதெல்லாம் பிடிக்க தொடங்கிட்டு அப்பதான் பைபிள் எப்படி இருக்கு. சத்திய வேதம் பக்தரின் கீழம் சுந்தரன் போதும் வாசிக்க ருசி
அப்பதான் பைபிளில் கொஞ்சம் மாற்றங்கள் இல்லையா, புத்தகங்கள் பல முறை படிக்க அப்புறம் தெரிஞ்சது. ஹாகாயி, சக்கரியா, எஸ்ரா, நெகமியா, எஸ்தர், தானியேல், இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இல்லையா, அட்டவணை 66 புஸ்தகமா ஒழுங்குபடுத்தி வச்சிருக்காங்க. ஆனா எஸ்ரா, நெகமியா, எஸ்தர் இவர்கள் எல்லாம் புஸ்தகத்துடைய இணைந்தவர்களாக இருக்கிறார். போலீஸ் நாட்களில் விதிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுப்படி புறப்பட்டு வந்திருக்கையில் ஆலயத்தின் வேலைகளை செய்யாமல் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தூண்டுவித்து திரும்பவும் எழுப்புவதற்கு தான் ஆகாய், சக்கரிய தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள். ஆலயத்தின் வேலைகள் தடைப்பட்டு கிடக்கும் போது தேவன் எழுப்பிவிட்ட எஸ்ரா அங்கே வந்து ஆலயத்தின் கட்டுமான பணிகளில் ஈடுபடுகிறார். பிற்பாடு நெகமியா வந்து அந்த ஆலயத்தினுடைய முழுமையான வேலைகளை செய்து முடிக்கிறார். அதற்குரிய நிறைய பாடுகள், அதற்குரிய நடுவுள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் தனித்தனியா வகையெடுத்து படிக்க தொடங்கிட்டார். தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்களோடு அந்தந்த நாட்களில் உள்ள ராஜாக்களின் புஸ்தகங்களை வாசிக்க தொடங்கினார். அந்தந்த ராஜாக்களின் நாட்களில் இருந்த தீர்க்கதரிசிகள் யார் யார் என்பதை எடுத்து படிச்சுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் இருந்த ராஜாக்களின் காலம் எதுவோ இந்த காலங்களில் எடுத்து படிக்க தொடங்கினது. இது ஒண்ணும் தெரியாது படிச்சா மண்டையில் ஒண்ணு ஏறாது, கைகளும் புரியாது. இது நாளில் ஒரே நாளிலும் டேஸ்ட் வராது. பல நாள் வாசித்து 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 அப்புறம் ஆவியான நமக்கு இணைந்தது இருப்பா. புஸ்தகத்தை படிக்கும் போது ஆகா, சகாரியங்கள் தீர்க்கதரிசி வந்தது. தானியேலின் புஸ்தகத்தோடு இணைத்து படிக்கும் போது இந்த கோரேசு நாட்களுக்கு பின்பு வந்த ஜனங்களை குறித்தும் கோரேசு நாட்களுக்கு கொண்டிருந்த ஜனத்தை குறித்தும் அந்த திட்டமாய் பேசும். 20 வருஷ கால அந்த இஸ்ரவேலின் நாட்களை குறித்து தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறான காரியங்களை தான் கற்றுக்கொண்டது. இந்த பைபிள் தெரியாததுனாலதான் நம்ம பைபிளை படிக்காம இருக்கிறோம். இதை படிக்க தொடங்கின இது போல தேனிகள் தேன் கூட்டில் இருந்து ஒழுங்கு பெரிய தேனிகள் மாத்திரம் இல்லாம புஸ்தகம் பரியாசக்காரன் அவருடைய வீடு பிரியமால் இரவும் பகலும் அவருடைய பேரு தியானமாக இருக்கிற மனுஷன் இது செய்யணுமா வேண்டாமா, செய்யணுமா வேண்டாமா? எத்தனை பேர் செஞ்சு வாரீங்க, எத்தனை பேர் இனி செய்ய போறீங்க? இப்படி செய்தா மட்டும் போதாது. நீங்க இத படிக்க 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 உங்க ஹிருதயத்தில உங்க உள்ளத்தில ஒரு அண்ணன் பற்றி எரியும். பரிசுத்த ஆவியின் அண்ணன் பற்றி எரியும். அந்த அண்ணன் என்ன செய்யுதுன்னா அவர்கள் வாசனத்தை உங்களால கட்டி வைக்க முடியாத படிக்கு அவர்கள் வாசனத்தை உங்கள் உள்ளத்தில் கட்டி வைக்க முடியாத படிக்கு விட்டு கொண்டு தெரிய கண்டோம். எங்களை எல்லாம் நான் பேச மாட்டேன் சொல்லி மற்றவர்களோடு பேசுகின்றோம். அது ருசியான வசனமாய் அவருடைய காதுகளில் தொனிக்கும். நீங்க பேசுகிற வார்த்தைகள் கேட்கிறவருடைய காதுகளில் இனிமையானதாய் இருக்கும், ருசியானதாய் இருக்கும். அது அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். உங்களை காணும் போது ஒரு ஆறுதல் உண்டாகும், உங்களை பார்க்கும் போது ஒரு தேறுதல் உண்டாகும், உங்களை பார்க்கும் போது தோல்வி சாட்சியானவர்கள் என்று அவர்களுக்கு சொல்ல தோணும். அவ்விதமாக உங்களை மாற்றி மறுரூபப்படுத்துகிற இந்த வசனத்துக்கு நீங்கள் திரும்பி வரணும். இப்போ தேவன் நம்முடைய மாம்சத்தில் வெளிப்பட நம்முடைய சுயரத்தம் செஞ்சு சமாதி பிள்ளைகள் நீங்கள் கை கொள்ளாத எனக்கு வேண்டும். அது எந்த பேச்சு எனக்கு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு பாவிகளோட எனக்கு நீ என்ன வேண்டாம்? பாவியா அவன் என் அப்பனும் அப்பா இறங்கிட்டு எனக்கு நான் இயேசு பத்தி சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்றாங்களா? வரட்டும். இல்லன்னு எனக்கு சகோதரனா சகோதரியா ஏற்றுக்கொள்ள எனக்கு வேண்டாம் என்று என்னதாவது கடமைகளை செய்யணும் செய்யும். அப்பா அம்மா செய்ய கடமைகளை செய்யும். சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய அவங்கள்ட்ட போய் கடமை செய்யணும். என்னை விட்டு இப்ப நான் பணம் வைக்க என்னை தலையில தூக்கி கேட்பாங்க. பண்றதுல சிவம் இருக்கிற சிவம் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு போனா இப்ப அந்த தந்தையில போய் கேட்பாங்க. இல்லையா? ஆனா இயேசுவை மட்டும் செய்யக்கூடாது. அவங்களுக்கு இயேசுவை மட்டும் செய்யக்கூடாது. எல்லாம் கேட்சறீங்களா? இல்லையா? இல்லையா? எங்க அடிச்சுட்டு போட்டாங்க இருக்கிற இடத்துக்கு போய் அடிமா. இல்லையா? அப்படிப்பட்ட தீவிரவாதிகள் எங்க அடிச்சுட்டு போனா அவன் எங்க இருக்கிற அந்த அட்ரஸ் தேடி போய் அங்க அடிப்பான். இல்லையா? அவன் எத்தனை பெரிய கோட்டை வச்சிருந்தாலும் அவன் அடிப்பான். அல்ல அப்படிப்பட்ட கேசுகளாக குடும்பத்தில் உள்ளது. அல்லவே எதுக்காக சொல்றேன்? அப்படி உள்ள கூட்டத்துக்கு நடக்கிறது பிரித்தெடுத்து இப்ப இயேசு வேண்டாம்னு சொன்னதுனால அவர்களை எல்லாம் அடிச்சுக்கிட்டேன். எனக்குள்ள இயேசு இருக்கிறேன். அல்லையா? நான் அந்த சாத்திரை கடமை இங்கே செய்ய முடியாது. அதுவும் உண்மையை நம்ம காத்துமாக்களை வழி நடத்திட்டு இருக்கிறேன். இந்த சாத்திரை இங்கே செய்ய முடியாது. நான் என்ன செய்வேன்? நான் கக்கினவை அதனால இது நடந்தது கூட பண்றதுக்கு என்ன இல்லை திரும்ப திங்கிறது. அப்ப எனக்கு அது எனக்கு நியாயம் இருக்கிறது. எனக்கு பரிசுத்தமான தீர்மான தேவனுக்கு பிரியமான வேண்டும். ஹல்லேலூயா. என்கிற தீர்மானத்தினால அதையெல்லாம் நான் என்ன செஞ்சேன்? தூக்கி எரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கொண்டு போன எனக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்வேன். என்ன உதவியும் செய்வாங்க. ஹல்லேலூயா. அது எனக்கு தெரியும். ஆனா நான் இயேசு என்ன செய்வாங்க சொல்ல இயேசு சொன்ன அப்ப அந்த கூட்டமே எனக்கு ஒரு சிலர் எல்லாம் இப்ப கேள்விப்பட்டு அரைச்சு வர்றாங்க. அல்லையா? மாறி போயிட்டான். அல்லையா? சொன்னது தேவன் மிக மிக ஆசீர்வதித்திருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லுகிறார். அல்லையா? உலகத்தினுடைய இந்த ஆசீர்வாதமும் இல்லை. வேற எந்த ஆசீர்வாதமும் நாளைக்கு செபித்தான் போய் மாறும். ஆண்டவரை செய்வோம். சிலருடைய நெருக்கடிகள் மாறும், சில பிரச்சனைகளுக்கு நம்ம பரிகாரம் தான். இதெல்லாம் கூட நடந்துகிட்டு முன்னே இதெல்லாம் அளவுக்கு என்ன பண்ண முடியாது. அதை இன்னைக்கு அதெல்லாம் ஏசம் செய்கிறார். தெய்வ பிள்ளையே தேவனின் பயன் வேற ஒரு செய்தியை ஆயத்தப்படும். ஆனா அந்த செய்தியில பேச சம்மதிக்கல. எல்லாரும் எழுதி போனோம். எனக்கு இயேசு போதும் சொல்லுகிறேன். எனக்கு இயேசு மட்டும் போதும் புதிய தீர்மானம். புதிய தீர்மானம் இயேசு பண்ணிட்டாங்க. புதிய தீர்மானம் புதிய தீர்மானம் கண்ணை மூடி கொடுக்க தளர்ந்து விடுங்கள். தளர்ந்து விடுங்கள். தேவன் தம்முடைய சுயரத்தம் சிந்தி சம்பாதித்தார். படித்தவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்துக் கொண்டு சேர்த்துக் கொண்டேன். இந்த இயேசு எனக்கு போதும். இந்த இயேசு எனக்கு போதும். இந்த இயேசு எனக்கு போதும். எனக்கு இயேசு போதும். என்னோடு இருக்கிற இயேசு வேண்டாத யாரு எனக்கு வேண்டாம். என்னோடு இருக்கிற என் இயேசு வேண்டாத யாரு எனக்கு வேண்டாம். ஒட்டு வாய் திறந்து சொல்லுங்க. என்னோடு இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாரு எனக்கு வேண்டாம். என்னோடு இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். ஒட்டு வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் எனக்கு தாயும் சகோதரனுமாய் இருக்கிறார்கள்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரர்களும் என்று சொன்னாரே. இந்த ரகத்தான உனக்குள்ள புதிய தீர்மானம்
சகோதரர்களாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கிற தாயும் சகோதரர்களுமாய் இருக்கிறார்கள். அவரிடத்தில் தான் என் அன்பு இருக்கோ, என் ஐக்கியம் இருக்கோ, என் ஒருமனம் இருக்கோ. எனக்கு அவசியம் இல்ல, அவசியம் எனக்கு வேண்டாம், வேண்டாம் சொல்லுங்க. ஆயிரம் சொல்லுங்க. இயேசுக்காக உங்களை அவர் பிரித்தெடுத்தார். அவர் உங்களை பிரித்தெடுத்தார். நீங்கள் அவர்களோடு இருக்கணும், அவருடைய சுவிசேஷத்தை ஆதரிக்கவும், பிசாசுகளை துரத்துவோம். அவர் உங்களை தெரிந்தெடுத்ததுண்டானால் அந்தமோடு கிரியர்கள் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். கர்த்தரோடு இருக்கிறவர்களால், சுவிசேஷமாக இருக்கிறவர்களால், பிசாசுகளை பேய் பூதங்களை துரத்துகிறவர்களாய் உள்ளங்க. தேவனோடு இருக்கிறார். அவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் பட வேண்டும். பாக்கியவான்களாய் மாறுவோம். கேட்கப்பட்ட வசனத்தின்படி தங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளும்படி, ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்திக் கொள்ளும்படி, ஒவ்வொருவரும் சாட்சியமாய் மாறும்படி தங்கள் கிருபையை நிறைவும் காட்டலை எழுதுகிறாக. எல்லா தீய வழிகளையும் நீங்களாக்கி எல்லா மனுஷமான வழிகளிலே நடந்து மகிமைப்படுத்த இருக்கட்டும். எங்களின் பிரயாசங்கள் துணிகள் வருமானங்களை ஆசீர்வதித்துக் கொண்டும் அப்போ தண்ணீரை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும். இந்த நாமத்தை மையப்படுத்தும். தொடர்ந்து எல்லா திரைப்படங்களையும் ஒப்புக் கொடுக்கும். தத்தை பொருட்படுத்திக் கொள்ளும். நாள் வரையிலாமல் படப்பட்டவர்கள் என்னென்ன இடத்தில் இருந்தும் வரவிடாமல் புடைக்கு வழிவரைத்து அழைத்து கொண்டிருக்கிற பொருளாதார போராட்டங்கள் எல்லாம் கடித்துக் கொள்ளும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அழைத்து விட்டு சேர்த்து விட நாமத்தை மையப்படுத்தும். மற்ற யாவையிலும் இன்னைக்கு வெண்டிக்கும் சுதாசனம் கிடைக்கும் தங்கியிருக்கும். Hallelujah. Hallelujah. Amen. Praise the Lord.